குட்டீஸ் வாங்க இன்னைக்கான டாபிக் போறோம். இன்னைக்கு வந்து தட்டி தூக்குறோம் அந்த வாக்குல டாபிக்ஸை. பாத்தீங்கன்னா நான் உங்களுக்கு வந்து லெசன் வைஸாவும் நான் கொடுத்துட்டு வருவேன். இந்த மாதிரி சின்ன சின்ன டாபிக்ஸும் கவர் பண்ண போறேன். பாத்தீங்கன்னா யூகேரியாட்டிக் ப்ரோகேரியாட்டிக் செல்லுக்குள்ள இருக்கிற டிஃபரன்ஸ் பத்தி தான் நம்ம படிக்க போறோம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போகுது கிளாஸ். வாங்க லெசனுக்குள்ள போலாம். நான் உங்களுக்கு கிளாஸ் எடுக்க போறது இல்லை, ஏற்கனவே நிறைய பேர் கிளாஸ் எடுத்துட்டாங்க. அந்த கொஸ்டின்ஸை எப்படி பண்ண போறோம், எப்படி மார்க்கை தட்டி தூக்க போறோம்னு நான் சொல்லி தர போறேன். வாங்க லெசனுக்குள்ள போலாம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போது. வாங்க இங்க பாருங்க. படத்தை பார்த்தோன்னே உங்களுக்கு என்ன ஞாபகம் வரணும்? ஃபிளஜுலான்னா என்ன அர்த்தம்? ரெண்டு முடிய முன்னாடி தொங்க விட்டு இருக்காங்க அப்படின்னு ஞாபகத்துல வச்சுக்கோங்க. ஒருத்தர் ரெண்டு முன்னாடி முடிய ரெண்டு முடி மட்டும் நீளமா தொங்கிக்கிட்டு இருந்தா எப்படி இருக்கும்? சிரிக்கிற மாதிரி இருக்காது. அதே மாதிரிதான் இருக்கு யூகேரியாட்டிக். அதைத்தான் ஃபிளஜுலா அப்படின்னு சொல்றோம். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்த ஃபன்னியா ஞாபகம் வச்சுக்கோங்க. மொட்டை மண்டையில முடி முளைச்சா எப்படி இருக்கும்? குட்டி குட்டியாகும். அதை வந்து பிலிங்கிறோம். அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. சின்ன சின்ன விஷயத்த நீங்க ஃபன்னியா ஞாபகம் வச்சுக்கும் போது இந்த ரெண்டுக்குமான அந்த பார்ட்ஸை நீங்க ஞாபகம் வச்சுக்க முடியும். சரி, இதை நீங்க படிச்சிருப்பீங்க. இதை நான் மேல வந்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண விரும்பல. நான் வந்து கொஸ்டின்ஸ் தான் உங்களுக்கு சொல்லி தர போறேன். கொஸ்டின்ஸ்லேயே அந்த பேப்பர்ஸ்லையும் கவர் பண்ணிடலாம். ஓகேவா? டிஃபரன்ஸ் தெரியும் உங்களுக்கு. இதையும் படிச்சிருப்பீங்க. சின்ன வயசுல இருந்து படிச்சுட்டு வரீங்க. ப்ரோகேரியாட்டிக் யூகேரியாட்டிக். நீங்க டாக்டரா போகலைங்க, நீங்க இதை கண்டிப்பா படிச்சிருப்பீங்க. அதை பார்த்து படிக்கல அப்படின்னா எனக்கு கீழே மெசேஜ் பண்ணுங்க, நான் அதை உங்களுக்கு கிளியரா சொல்லி கொடுத்துறேன். ஓகேவா? இப்போ நம்ம பார்க்க போறது எல்லாமே கொஸ்டின்ஸ் தான். வாங்க நம்ம கொஸ்டின்ஸ்குள்ள போலாம். இங்க பாருங்க, இதுல வந்து நான் என்ன பண்ணிருக்கேன்னா யூகேரியாட்டிக் ப்ரோகேரியாட்டிக் சின்ன அனிமேஷன் மாதிரி போட்டிருக்கேன். அதை வந்து நீங்க ஃபுல்லா வச்சு அதை பார்த்துக்கோங்க. சும்மா அது மூவ் ஆகிற மாதிரி தான் இருக்கும். அது எப்படி இருக்கும், அது எப்படி மூவ் ஆகும்னு பார்க்கணும் இல்லையா? அதை வந்து பார்த்துக்கோங்க. கொஞ்சம் கலர்ஃபுல்லா இருக்கும், இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அதுக்காக போட்டிருக்கேன். பாத்தீங்கன்னா இப்போ வாங்க கொஸ்டினுக்குள்ள போலாம். இங்க பாருங்க. which of the following is not a characteristics of prokaryotic cell? prokaryotic செல்லோட கேரக்டரிஸ்டிக் கிடையாது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரியா? எது கிடையாது அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு தெரியும். அதுக்கு மெம்பரேன் கிடையாது, ஆர்கனல்ஸ் கிடையாது. ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நீங்க என்ன பண்ணுவீங்க? லேக் ஆஃப் மெம்பரேன் கொடுத்த உடனே லேக் ஆஃப் மெம்பரேன் அந்த நாட்டை மறந்துடுவீங்க. லேக் ஆஃப் மெம்பரேன் அடிச்சு வச்சிருவீங்க. தப்பு. ஏன்னா நாட்னா கிடையாது அப்படின்றது அர்த்தம். அதான் ஆப்சென்ட் மேம், இல்ல மேம், இல்ல. லேக்குனால என்ன அர்த்தம்னா அங்க இல்லன்னு தான் கொடுத்துருக்காங்க. நியூக்ளியர் மெம்பரேன் அங்க இல்லன்னே அவங்க ஆன்சர் கொடுத்துருக்காங்க. அப்ப அந்த நாட்டோட எப்படி வரும்? அது கேரக்டரிஸ்டிக் ஆயிடுது இல்ல? நாட் கேரக்டரிஸ்டிக் இல்லாத ஒரு விஷயம் தானே கேட்டிருக்காங்க. கேரக்டரிஸ்டிக் எதுன்னு கேட்டிருந்தா நீங்க சொல்றது கரெக்ட். லேக் ஆஃப் நியூக்ளியர் மெம்பரேன் நீங்க சொல்லலாம். ஆனா அவங்க என்ன பண்ணிருக்காங்க? எது கிடையாதுன்னு கேட்டிருக்காங்க. அப்போ என்ன கிடையாது? கண்டைன்ஸ் மெம்பரேன் பாண்ட் ஆர்கனல்ஸ். மெம்பரேன் பாண்ட் ஆர்கனல்ஸ் அங்க கிடையாது. ஏன்னா ஒருத்தருக்கு ஒருத்தன் ஒத்துமையாவே இருக்க மாட்டான். யாரு? ப்ரோகேரியாட்டிக் செல் ஒருத்தர் ஒத்துமையா இருக்க மாட்டான். மல்லு கட்டி உருளுவாங்க, தனியாவே இருப்பாங்க. ஆனா யூகேரியாட்டிக் எப்படி இருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா, எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகை அப்படின்னு ஒத்துமையா இருப்பாங்க. ஓகேவா? இவங்க அப்படி கிடையாது. இவங்க எப்பயுமே எப்படி இருக்க மாட்டாங்க? ஒத்துமையாவே இருக்க மாட்டாங்க. யாரு? ஆர்கனல்ஸ். ஞாபகத்துல வச்சுக்கோங்க. ப்ரோகேரியாட்டிக்ல ஆர்கனல்ஸ் ஒத்துமையா இருக்க மாட்டாங்க. யூகேரியாட்டிக்ல ஒத்துமையா இருப்பாங்க. எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகை அப்படின்னாலே உங்களுக்கு என்ன ஞாபகம் வரணும்? யூகேரியாட்டிக் செல்ஸோட ஆர்கனல்ஸ் ஞாபகம் வரணும். ஓகேவா? அடிச்சு தட்டி தூக்குறோம் நம்ம. ஓகே, அடுத்தது. யூகேரியாட்டிக் செல்ஸ் ஆர் ஜெனரலி லார்ஜ் அண்ட் மோர் காம்ப்ளெக்ஸ் than the prokaryotic cells. What is the main reason for this difference? பாத்தீங்களா? சூப்பரான கேள்வி. எப்படி கேட்டிருக்காங்கன்னு பாருங்க. யூகேரியாட்டிக் செல் பெருசா இருக்கு, காம்ப்ளெக்ஸா இருக்கு, மோர் காம்ப்ளெக்ஸா இருக்கு. எதோட? ப்ரோகேரியாட்டிக் செல்லோட. அப்போ அதுக்கான காரணம் என்ன? மெயின் ரீசன் என்னன்னு கேட்டிருக்காங்க. நம்மளுக்கு என்ன ஸ்ட்ரைக் அவுட் ஆகும்? நம்மளுக்கு ஒண்ணுமே வராது. ஏன்னா இதுல நீங்க என்ன படிச்சிருப்பீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த இருக்கு பாருங்க. இதுல வந்து சைட்டோபிளாசம் தான் லெஸ் காம்ப்ளெக்ஸ். அதே மாதிரி யூகேரியாட்டிக் செல்ல மோர் காம்ப்ளெக்ஸா இருக்கும். ஏன்னா வித் சைட்டோஸ்கெலிட்டன் ஃபார் ஆர்கனைசேஷன் இருக்கு அப்படின்ற மாதிரி உங்களுக்கு நீங்க வந்து படிச்சிருப்பீங்க இல்லையா? அதனால உங்களுக்கு வந்து டக்குனு சைட்டோபிளாசம் தான் ஞாபகம் வருமே ஒழிய மற்றது ஞாபகம் வராது. ஆனா இதுல ஆக்சுவல் ஆன்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா, யூகேரியாட்டிக் செல் ஹேவ் மெம்பரேன் பாண்ட் ஆர்கனல்ஸ் ஃபார் ஸ்பெஷலைஸ்டு ஃபங்க்ஷன். அதுதான் யூகேரியாட்டிக் செல்லுக்கும் ப்ரோகேரியாட்டிக் செல்லுக்குமான பெரிய டிஃபரன்ஸை வந்து ஏற்படுத்துகிற ஒரு பெரிய காரணம், முக்கியமான காரணம் அது. ஏன்னா ஆர்கனல்ஸ் என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா கம்பார்ட்மெண்டலைசேஷன் நடத்தும். அதனால யூகேரியாட்டிக் செல்லோட எஃபிஷியன்சி இன்க்ரீஸ் ஆகும், அதோட எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகும். ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அதெல்லாம் எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு பாருங்க. அடிச்சு தூக்குறோம் அந்த வட்டம். வாங்க அடுத்தது. which of the following pair correctly compares prokaryotic and eukaryotic cell? எந்த following pair வந்து கரெக்ட்லி கம்பேர் ஆகுது யூகேரியாட்டிக்கும் ப்ரோகேரியாட்டிக் செல்ஸ்க்கும்? எது கரெக்டா கம்பேர் ஆகுது பாருங்க, நல்லா பாருங்க.
prokaryotic cell have nucleus. Eukaryotic cell lag nucleus. தப்பு தானே? prokaryotic cell தான் nuclear membrane கிடையாது. eukaryotic cell nuclear membrane இருக்கு. மாத்தி கொடுத்துற தப்பு தானே? அதுல என்ன கேக்குறாங்க? எது வந்து கம்பேர் ஆகுது? கரெக்டா கம்பேர் ஆகுதுன்னு தான் கேட்டிருக்காங்க. தப்பு அது. அடுத்து prokaryotic cell have membrane bond organelles. தப்பு. அவங்க ரெண்டு பேரும் ஒருத்தன் மல்லு கட்டிட்டு திரிவாங்க. எவனும் ஒத்துமையா இருக்க மாட்டாங்க. eukaryotic cell தான் ஒருத்தர் ஒத்துமையா இருப்பாங்க. அதுவும் தப்பு. அடுத்து prokaryotic cell have multiple linear chromosomes. அதுக்கு prokaryotic இருக்குமா? eukaryotic single circular chromosome இருக்குமா? தப்பு. singular வந்து prokaryotic இருக்கும், multiple வந்து eukaryotic இருக்கும். அதே மாதிரி prokaryotic cell என்ன ஆகும்? தப்பா இருந்தது, அது சரி பண்ணியாச்சு. prokaryotic வந்து reproduction வந்து binary fission மூலமா நடத்தும், eukaryotic வந்து mitosis மூலமா நடத்தும். அவ்வளவுதான், முடிஞ்சு. எவ்வளவு ஈஸியா இருக்கு பாருங்க. இவ்வளவுதான் क्वेश्चंस. இப்படிதான் பண்ணணும். எது கரெக்டான பேரண்ட் கண்டுபிடிக்கணும், ஏன் இல்லைன்றதையும் தெரிஞ்சுக்கிறணும், ஏன் இருக்குன்றதையும் தெரிஞ்சுக்கிறணும். சரியா? இதுலேயே உங்களுக்கு நான் டிஃபரன்ஸும் சேர்த்து சொல்லி கொடுத்துட்டேன். டிஃபரன்ஸ் எதுவும் பெருசாக இல்லை. உங்களால் முடிஞ்ச அதை செஞ்சு ஃபாலோ பண்ணுங்க. ஏன்னா நான் எல்லா வீடியோஸுமே இப்படி இண்டிகேட் பண்ணிட்டு இருக்க மாட்டேன். அடுத்தடுத்து டக்குன்னு போட்டுகிட்டே இருப்பேன். ஏன்னா எனக்கு வந்து நிறைய கொஷின்ஸ் எடுக்கணுன்றதுனால முடிஞ்ச அளவுக்கு போஸ்ட்டாக தான் வெளிவிட ட்ரை பண்ணுவேன். தயவு செஞ்சு இங்கே வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஃப்ரீ தான்ப்பா, காசெல்லாம் எதுவும் கட்ட வேண்டாம். நீங்கள் ஃப்ரீயாகவே ஃபாலோ பண்ணலாம். ஓகேவா? Which of the following is the characteristics shared by both prokaryotic and eukaryotic cells? சரியா? எந்த ஃபாலோயிங் கேரக்டர்ஸ் வந்து ஷேர் பண்ணப்படுது? அதாவது ப்ரோகேரியோட்டிக்னாலையும் யூகேரியோட்டிக்னாலையும் ரெண்டுமே சேர்ந்து ஷேர் பண்ணுற அந்த கேரக்டரிஸ்டிக் என்னது? சூப்பர்ல. சூப்பர்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா சர்க்குலர் டிஎன்ஏ மாலிக்யூல். ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, சர்க்குலர் டிஎன்ஏ. ஏன்னா உங்களுக்கு நல்லா தெரியும் பார்த்தீங்கன்னா மெம்பரேன் பாண்ட் ஆர்கனல்ஸ் வந்து ப்ரோகேரியோட்டிக்கு கிடையாது, ஒத்துமையாகவே இருக்க மாட்டாங்க, மல்லு கட்டிகிட்டே இருப்பாங்க. நியூக்ளியஸும் அதே மாதிரி தான், ப்ரோகேரியோட்டிக்கு கிடையாது. அப்போ இதோட ஆன்சர் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா சர்க்குலர் டிஎன்ஏ மாலிக்யூல். இதுதான் ஆன்சர். ரெண்டுலேயுமே எப்படி இருக்கும்? ஒத்துமையாக இருக்கிற, ஷேர் பண்ணப்படுற ஒரே ஒரு விஷயம், ஷேர்டு பை போத். சரியா? எந்த கேரக்டரிஸ்டிக்கு ரெண்டுக்குமே சரிசமமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி. அடுத்து வந்து யூகேரியோட்டிக் செல் ஹேவ் வெல் டிஃபைன்ட் நியூக்ளியஸ். சரியா? வாட் மாலிக்யூல்ஸ் இஸ் பிரைமரிலி ஃபவுண்ட் இன் த யூகேரியோட்டிக் செல்? சூப்பர் क्वेश्चन. பிரைமரிலி ஃபவுண்டட் எதை வந்து நம்மளால பார்க்க முடியும்? எந்த மாலிக்யூல் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஎன்ஏ. அது வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா அது எப்படி ஸ்டோர் ஆயிருக்கும்னா ஜெனட்டிக் மெட்டீரியலாக ஸ்டோர் ஆயிருக்கும். சரிங்களா? நியூக்ளியஸில், யூகேரியோட்டிக் செல்லில் இருக்கிற நியூக்ளியஸில் ஜெனட்டிக் மெட்டீரியல் என்ன ஸ்டோர் ஆயிருக்கும்? டிஎன்ஏ ஸ்டோர் ஆயிருக்கும். ஓகே. அடுத்து வந்து ப்ரோகேரியோட்டிக் செல் டைப்ஸ் ஸ்மாலர் தென் யூகேரியோட்டிக் செல். என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எப்பவுமே சின்னதாக இருக்குமோ என்ன ஆகும்? டக்குன்னு டெஃப்யூஷன்ஸ் நடக்கும். டெஃப்யூஷன்ஸ் அதான் சொன்னாங்க, எனேபிள்ஸ் ஃபாஸ்டர் டெஃப்யூஷன்ஸ் ஆஃப் மெட்டீரியல் அக்ராஸ் த செல் மெம்பரேன். செல் மெம்பரேனுக்குள்ளே நல்லா ஃபாஸ்டர் டெஃப்யூஷன் நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது சின்னதாக இருக்கிறதுனால டிஸ்டன்ஸ் ரொம்ப அதிகமாக கவர் பண்ணுறதை தவிர்த்துரும். மாலிகூல்ஸ் நீட் டு ட்ராவல், எவ்வளோ தூரம் அந்த மாலிகூல்ஸ் நீட் பண்ணுறதோ ட்ராவல் பண்ணணும்னு நினைக்குதோ அதை வந்து தடுத்துரும், குறைச்சிரும் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். ஓகே. அடுத்து வந்து binary fission is a mode of reproduction in prokaryotic. What happened to the single chromosome during binary fission? binary fissionன்றது வந்து நமக்கு தெரியும், ப்ரோகேரியோட்டிக்கோட ரீப்ரொடக்ஷன் தான் தெரியும். அப்போ சிங்கிள் செல் குரோமோசோமுக்கு என்ன நடக்குது அங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சிங்கிள் செல் குரோமோசோம் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இட் ரெப்ளிகேட்டட் அண்ட் கெட் டிஸ்ட்ரிபியூட்டட் டு டாட்டர் செல். டாட்டர் செல்ல அது மாறிடுது. binary fission involves replication of chromosome. குரோமோசோமோட ரெப்ளிகேஷன்ஸ்ல binary fission இன்வால்வ் ஆகுது. அதனால செல் டிவிஷன் நடக்குது. அதனால ரெண்டு டாட்டர் செல்ஸா கன்வெர்ட் ஆயிடுது. சரிங்களா? அடுத்து which of the following organelles is not found in prokaryotic cell? prokaryotic cellல இல்லாத அந்த ஆர்கனல்ஸ் எது அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஆப்வியஸ்லி மைட்டோகாண்ட்ரியா கிடையாது. ஏன்னா அது வந்து மெம்பரேன் பாண்ட் ஆர்கனல்ஸ். ஏன்னா எனர்ஜியை ப்ரொடியூஸ் பண்ணணும்னா எனர்ஜி ப்ரொடக்ஷனுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ற மெம்பரேன் பாண்ட் ஆர்கனல் அது வந்து prokaryotic cellல கிடையாது. ஏன்னா அவங்க ஒத்துமையாவே இருக்க மாட்டாங்க. ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. லைசோம்ஸ் ஆர் த மெம்பரேன் பாண்ட் ஆர்கனல்ஸ் ஃபவுண்ட் இன் யூகேரியோட்டிக் செல். ஆமா. வாட் இஸ் த மெயின் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் லைசோசோம்? லைசோசோம்ஸோட ஃபங்க்ஷன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டுருக்காங்க. அது என்ன பண்ணும்? இது நம்ம ஏற்கனவே படிச்சிருப்போம். நம்ம லைசோசோம்ஸோட ஃபங்க்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா 8th 9th படிச்சிருப்போம். Waste disposal and cellular breakdown. Lysosome contain enzyme வந்து என்ன பண்ணும்னு பார்த்தீங்கன்னா வேஸ்ட்டை வந்து டைஜஸ்ட் பண்ணும். சரிங்களா? அந்த ஃபாரின் மெட்டீரியல்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது இல்லை வேஸ்ட் இது எல்லாத்தையுமே டைஜஸ்ட் பண்ணி ஒருவேளை அதை வந்து தானே செத்துரும். அது சூசைட் செல்ஸ் கூட சொல்லுவாங்க. அதை டைஜஸ்ட் பண்ணுறதுக்காக தான் அந்த லைசோசோம்ஸ் இருக்குது. சரியா? அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா செல் வால் ப்ரொவைட் ஸ்ட்ரக்சரல் சப்போர்ட் அண்ட் ப்ரொடெக்ஷன் ஃபார் செல்.
செல் வால் என்ன ப்ரொவைட் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சரல் சப்போர்ட். ஆமாம், இப்போ வந்து ஒரு வீடு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த வீட்டுக்கு மதில் இல்லைன்னு வச்சுக்கோங்க, எப்படி இருக்கும், பப்பரை பேன் இருக்காது. அதுக்கு தான் அந்த செல் வால் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அந்த வீட்டோட மதில் மாதிரி உள்ள அடக்கமாக கவர் பண்ணிடும். அதான் அந்த ஸ்ட்ரக்சரல் சப்போர்ட். அந்த ஸ்ட்ரக்சர் எது கொடுக்குது, அந்த வால் தான் கொடுக்குது. நம்மளோட வீட்டுக்கு ஸ்ட்ரக்சர் எது கொடுக்குது, அந்த மதில் தான் கொடுக்குது. அந்த மதில் இல்லை அப்படின்னா நீங்கள் படுத்துங்கிறது எல்லாத்தையுமே விசிபிளாக இன்னொருத்தர் பார்த்துட்டு இருப்பாங்க, சரியா? அதை தான் சொல்கிறாங்க, ஓகேவா? செல் வால் ப்ரொவைட்ஸ் structural support and protection for a cell. Which of the following component is major constituent polysaccharides? அது வந்து polysaccharides. அது என்ன ப்ரொவைட் பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா ரிஜிடிட்டி ப்ரொவைட் பண்ணணும். செல் வால் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு யார் காரணம்னு நினைக்கிறீங்க? பாலிசாக்கரைட்ஸ் தான் காரணம். அதனால தான் பிளான்ட் செல்ஸில் நீங்கள் சொல்லுவாங்க வீட்டில் பேரண்ட்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னா கீரைகளை நைட் சாப்பிடாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா டைஜஸ்ட் ஆகிறது கஷ்டமாக இருக்கும், அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும் செல் வால்ஸ். நம்ம வயிறுனால அதை டைஜஸ்ட் பண்ண முடியாது. அதனால தான் சொல்லுவாங்க கீரைகளை நைட் சாப்பிடாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் பார்க்கலாமா? அப்புறம் வந்து எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் இஸ் த நெட்வொர்க் ஆஃப் மெம்பரேன்ஸ். மெம்பரேன்ஸோட நெட்வொர்க் எதுன்னு பார்த்தீங்கன்னா எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் within the eukaryotic cell. What is the major function? அதோட major function of endoplasmic reticulum, RER அப்படின்னு சொல்லுவாங்க. rough endoplasmic reticulatoட major work என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. synthesis of proteins. RER has rhizosomes. அதில் rhizosomes இருக்கு attached to its surface for protein synthesis. protein synthesisக்காக அது என்ன பண்ணுவோம், சர்ஃபேஸில் அட்டாச்ட் ஆகிருக்கும், சரியா? அதோட மேஜர் ஃபங்க்ஷன் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் இஸ் அ நெட்வொர்க் ஆஃப் மெம்பரேன்ஸ். மெம்பரேன்ஸோட நெட்வொர்க் எதுக்குள்ள இருக்கு, யூகேரியோட்டிக் செல்லுக்குள்ள இருக்கு. அதோட மேஜர் ஃபங்க்ஷன் என்னது? மேஜர் ஃபங்க்ஷன் என்னன்னா சிந்தசைஸ் ஆஃப் ப்ரோட்டீன்ஸ். ப்ரோட்டீன்ஸை சிந்தசைஸ் பண்ணுது, ஓகேவா? நெக்ஸ்ட் கால்கி ஆப்ரேட்டர்ஸ் இஸ் ஆர்கனல். அதுவும் ஒரு ஆர்கனல் தான். அது இன்வால்வ் ஆகுது. எதில் இன்வால்வ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ப்ராசஸிங் அண்ட் பேக்கேஜிங் மெட்டீரியல். அதை என்ன பண்ணுது, ப்ராசஸ் பண்ணி அதை பேக்கேஜ் பண்ணுது மெட்டீரியலை. எப்படின்னா நம்ம வந்து போஸ்ட் ரெடி பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவோம், அதை பேக் பண்ணி வைப்போம்ல, அது மாதிரி பேக்கேஜ் பண்ணி வச்சுக்கிறது, ப்ராசஸ் பண்ணி பேக்கேஜ் பண்ணி வச்சுக்கிறது. வாட் கைண்ட் ஆஃப் மாலிக்யூல்ஸ் ஆர் டிப்பிக்கலி modified and packaged by the Golgi apparatus? Super question. Golgi apparatus அப்படி என்ன மாலிக்யூல மாடிஃபை பண்ணி பேக் பண்ணுது அப்படின்றதுதான் கேள்வி. எல்லாத்தையுமே பேக் பண்ணும், சுகர், புரோட்டீன், லிப்பிடு எல்லாத்தையுமே. ஆல் ஆஃப் த above. Golgi apparatus process, modified and package various molecules like என்னென்ன மாலிக்யூல்ஸ், புரோட்டீன், லிப்பிட், கார்போஹைட்ரேட் எல்லாத்தையுமே. சுகருங்கிறது தான் கார்போஹைட்ரேட். என்ன மேம் சுகர்னு எழுதி வச்சுட்டு கார்போஹைட்ரேட்ங்கிறீங்க? சுகரும் கார்போஹைட்ரேட்டும் ஒண்ணுதான். ஓகே, அடுத்து வேக்யூல்ஸ். வேக்யூல்ஸ் ஆர் த மெம்பரேன் மோட். யூகேரியோட்டிக் செல் மெம்பரேன் மோட்னாலே யூகேரியோட்டிக் செல். சாக்ஸ் ஃபவுண்ட் இன் போத் பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல் செல்ஸ். ஆமா, பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல் செல்ஸ்ல வேக்யூல்ஸ் கண்டிப்பா இருக்கும். வாட் இஸ் த மெயின் டிஃபரன்ஸ் இன் த ஃபங்க்ஷன்ஸ்? அதாவது இது ரெண்டுக்குமான, இப்போ பிளான்ட்லேயும் இருக்கு அனிமல்லையும் இருக்கு, இது ரெண்டுலையும் இருக்கிற அந்த வேக்யூல்ஸோட டிஃபரன்ஸ் என்ன? இந்த 2 கிங்டம்ஸ்னு சொல்றாங்க. அது வந்து 2 கிங்டம்ல இருக்கிற டிஃபரன்ஸ் என்ன, அந்த வேக்யூல்ஸோட தன்மை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வேக்யூல்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா அனிமல் செல்ஸ்ல அனிமல் செல்ஸ் யூஸ் வேக்யூல்ஸ் ஃபார் ஸ்டோரேஜ். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா வேஸ்ட் ப்ராடக்டை ஸ்டோர் பண்ண மட்டும்தான் அனிமல் செல்ஸ்ல வேக்யூல்ஸ் பயன்படும். ஆனா பிளான்ட் செல்ஸ்ல என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா மெயின்டைனிங் டார்கெட் ப்ரெஷர். டார்கெட் ப்ரெஷர்னா செல்லோட ரிஜிடிட்டிக்கு அது ஹெல்ப் பண்ணுது, சரியா? இது வந்து ஸ்டோரேஜுக்கும் யூஸ் பண்றாங்க, அது வாட்டர் வந்து ஸ்டோர் பண்ணும். while plant cells use them for storage and maintain the cell rigidity. செல்லோட ரிஜிடிட்டி நீங்க வந்து டார்கெட் ப்ரெஷர்லாம் எழுதணும்னு அவசியம் இல்லை, செல் ரிஜிடிட்டின்னு எழுதுனா கொடுப்போம், சரியா? செல் ரிஜிடிட்டிக்கு மெயின்டைனிங் செல் ரிஜிடிட்டி அதுக்கு ஹெல்ப் பண்ணுது, ஓகேவா? அதை தெரிஞ்சுக்கங்க, இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும், உங்களுக்கு தெரியணும் இல்லையா? அடுத்து which of the following correctly describe the genetic material in prokaryotic? prokaryotes-ஓட ஜெனட்டிக் மெட்டீரியல்ல எது கரெக்டா டிஃபைன் பண்ணுது அப்படின்னு சொல்லுங்க. சிங்கிள் செல்ல ப்ரோகேரியோட்டிக் டிஃபைன்ஸ்னாலே ஜெனட்டிக் மெட்டீரியல்ஸ்னாலே ஞாபகம் வர வேண்டியது சிங்கிள் செல்லுலர் குரோமோசோம்ஸ் இன் நியூக்ளியாய்டு ரீஜியன். ஏன்னா ப்ரோகேரியோட்டிக்ல நியூக்ளியஸ் கிடையாது, அண்ட் அதனால அதுக்கு சிங்கிள் செல்லுலர் குரோமோசோம் மட்டும்தான் இருக்கும். நியூக்ளியஸ் இருக்கிற யூகேரியோட்டிக் மட்டும்தான் மல்டி செல்லுலர் குரோமோசோம்ஸ் இருக்கும், சரியா? இதுக்கு சிங்கிள் செல்லுலர் குரோமோசோம்ஸ் தான் இருக்கும், ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அடுத்து ரைசோசோம்ஸ் ஆர் எசென்ஷியல் ஃபார் புரோட்டீன் சிந்தசைஸ் அண்ட் ஆர் ஃபவுண்ட் இன் போத் ப்ரோகேரியோட்டிக் அண்ட் யூகேரியோட்டிக் செல்ஸ்.
ரைசோசோம்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். எதுக்கு? புரோட்டீன் சிந்தசைஸ் பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்ப ரெண்டுலயுமே அது இருக்கும். எதுல இருக்கும்? ப்ரோகாரியோட்டிக் இருக்கும், யூகாரியோட்டிக் செல்லும் இருக்கும். அப்ப மெயின் டிஃபரன்ஸ் இது ரெண்டுலயுமே என்ன டிஃபரன்ஸோட இருக்கும் அப்படின்றதான் கேள்வி. சரியா? பிட்வீன் ரைசோசோம்ஸ் இந்த என்னது ரெண்டு செல்லுக்குள்ளயும் என்ன டிஃபரன்ஸ்ல ரெண்டும் இருக்கும் அப்படின்றதான் கேள்வி. ப்ரோகாரியோட்டிக் ரைசோசோம்ஸ் எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா ஸ்மாலா இருக்கும், சிம்பிளா இருக்கும். ஆனா யூகாரியோட்டிக் ரைசோசோம் பாத்தீங்கன்னா பெருசா இருக்கும், சப் யூனிட்டா இருக்கும். அதோட ஸ்ட்ரக்சர் ஞாபகத்துல வச்சுக்கோங்க. சரியா? அடுத்து இதுல நிறைய விஷயம் நம்ம கவர் பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன். சரி, ஃபிளஜுலா அந்த முன்னாடி நீட்டிட்டு இருக்க ரெண்டு முடி. ஃபிளஜுலா ஆர் ஹேர், அதோட முடி நான் சொன்னேனா இல்லையா? ஹேர் லைக் ஸ்ட்ரக்சர் யூஸ்ட் ஃபார் லோகோமோஷன், நடக்கிறதுக்கு இன் சம் ப்ரோகாரியோட்ஸ். ஓகேவா? டு யூகாரியோட் செல் ஆல்சோ பொசஸ் ஃபிளஜுலா? அதுல இருக்கா? ஃபார் மூவ்மெண்ட்டுக்கு அது யூஸ் ஆகுதா அப்படின்றதான் கேள்வி. நோ 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 நோ. யூகாரியோட்டிக் செல்ஸ் வந்து டிபிக்கலி யூஸ் சிலியா, அது வந்து சிலியாவை யூஸ் பண்ணும், ஆர் அதர் ஸ்ட்ரக்சர்ஸ் ஃபார் மூவ்மெண்ட். ஓகேவா? அது மூவ்மெண்ட் பண்றதுக்கு சிலியாவையோ இல்ல மத்த ஸ்ட்ரக்சரையோ அது யூஸ் பண்ணும். யூகாரியோட்டிக் ஃபிளஜுலா ஹேவ் 9+2 மைக்ரோடியூபியூல்ஸ். அதுல வந்து மைக்ரோடியூபியூல்ஸ் இருக்கும். மைக்ரோடியூபியூல்ஸ் லைக் ஸ்ட்ரக்சர், அதாவது டியூபியூல் ஸ்ட்ரக்சர் இருக்கும். அன்லைக் த சிம்பிளர் ப்ரோகாரியோட்டிக் ஃபிளஜுலாக்கு பதிலா, சரியா, அந்த மாதிரி இருக்காது. சிம்பிளா அந்த ஃபிளஜுலா மாதிரி எல்லாம் இருக்காது. மைக்ரோடியூபுலர் ஸ்ட்ரக்சர் இருக்கும். இதுல நீங்க பார்க்கணும். எந்த இருக்கு பாத்தீங்களா? மைக்ரோடியூபியூல் இருக்கா? இத நீங்க ஒரு தடவை பார்க்கணும். அப்ப நீங்க பார்த்துக்கிட்டே இருக்கும் போது உங்களுக்கு ஓரளவுக்கு புரியும். அந்த இருக்கு பாருங்க, ரெண்டுலயுமே என்ன இருக்கு? சைட்டோபிளாசம் இருக்கு. ரெண்டுலயுமே என்ன இருக்கு? ரைசோசோம்ஸ் இருக்கு. ரெண்டுலயுமே என்ன இருக்கு? செல் மெம்பரேன் இருக்கு. அது எப்படி இருக்கு அப்படின்றத ரெண்டையும் கம்பேர் பண்ணி நீங்க படிக்கும் போது ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும். இதுல வந்து கால்கி ஆப்பரேட்டஸ் இருக்கு, மைட்டோகாண்ட்ரியா இருக்கு. ஏன்னா இது எல்லாமே பாண்டட், ஒண்ணுக்கு ஒண்ணு ஒத்துமையா இருக்கும். அதனாலதான் அதுல மைட்டோகாண்ட்ரியா இருக்கு, கால்கி ஆப்பரேட்டஸ் இருக்கு. பாத்தீங்களா? நான் அதை படிச்சுட்டு வந்தோடனே இது ரொம்ப ஈஸியா ஆயிடுச்சு. கடை நானும் சொல்ல ஆரம்பிச்சிட்டேன். அவ்வளவுதான், ரொம்ப ஈஸி. நம்ம வந்து அதை படிச்சுட்டு இதை படிச்சுட்டு தான் அதுக்கு போகணும்னு அவசியம் இல்லை. கொஸ்டின்ஸ் மூலமாவே நம்ம இதை தரவு பண்ணிடவும் முடியும். சரியா? அதுதான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். சரியா? அது கொஞ்சம் சின்ன போர்ஷன் பாத்தீங்கன்னா இதை கவர் பண்ணும் போதே அது ஃபுல்லாவே கவர் ஆயிடுச்சு பாருங்க. அடுத்து ஆர்கனல்ஸ் அலோ யூகாரியோட்டிக் செல் டு கம்பார்ட்மெண்டலைசேஷன் பார்த்தோம். ஸ்பெசிபிக் ஃபங்க்ஷன். which of the following organelles not directly involved in energy production? இந்த இதுல வந்து எனர்ஜி ப்ரொடக்ஷனுக்கு டைரக்டா வந்து இன்வால்வ் ஆகாதது எது அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. கால்கி ஆப்பரேட்டஸ் ஆகாது. ஏன்னா அது பேக்கேஜிங் பண்ணி அதை மாடிஃபை பண்ற வேலை மட்டும்தான் அது. எனர்ஜி ப்ரொடக்ஷன்ல வந்து டைரக்டா வந்து இன்வால்வ் அதனால ஆக முடியாது. ஏன்னா யோசிச்சு பாருங்களேன், இப்போ வந்து நான் வீட்டுல சமையல் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். சமையல் பண்ணும் போது ஒருத்தவங்க வந்து மெட்டீரியல் என்ன பண்றாங்கன்னா எனக்கு ரெடி பண்ணி கொடுக்குறாங்கன்னா அவங்க வந்து டைரக்டா சமையல் பண்ண மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் அவங்க எனக்கு ரெடி பண்ணி கொடுக்கறதுல தானே இருப்பாங்க. அதுக்கப்புறம் நான் இங்க வந்து சமையல் பண்ணிட்டே இருப்பேன். ஒருத்தவங்க காய் வெட்டி எனக்கு பக்கத்துல வந்து காய்கறி எல்லாம் வெட்டி பேக் பண்ணி எனக்கு இது இப்படி பண்றதுக்காக எடுத்து வச்சுட்டே இருப்பாங்க. சரியா? அவங்க தான் கால்கி ஆப்பரேட்டர்ஸ். சமையல் பண்ணி அதை ரெடி பண்றவங்க வந்து மைட்டோகாண்ட்ரியா. இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த இது கூட எனர்ஜியை வந்து டைரக்டா ப்ரொவைட் பண்றதுக்கு வேலை பார்த்துட்டு இருக்காங்க. சமையல் பண்றவங்க வச்சுக்கோங்க. சரியா? சமையல் பண்றவங்க எல்லாம் சமையல் பண்றவங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? அடுத்து selectively permeable membrane are crucial for regulating the movement of substance into out of cells. What is the main component? First என்ன சொல்றாங்க? Selectively permeable membrane are crucial for regulating the movement of the substance into and out of cells. Permeable membrane பண்றது என்னன்னா ஒரு கதவு மாதிரின்னு வச்சுக்கோங்க. இப்போ எப்படின்னா உங்களுக்கு கதவை நான் திறந்தாதான் நீங்க உள்ள வர முடியும். அந்த மாதிரி ஒரு சிலரை நீங்க உள்ள விடுறதுக்கும் வெளியே அனுப்புறதுக்கும் செலக்டிவான பீப்புளை உள்ள விடுறது, செலக்டிவான பீப்புளை வெளியே அனுப்புறதுக்குமான வேலையை யார் செய்யறதுன்னு பாத்தீங்கன்னா selectively permeable membranes are crucial for regulating the movement of substance into and out of cells. சரிங்களா? What is the main component of the cell membrane? இந்த both prokaryoticலயும் eukaryoticல இருக்கிற main component என்ன அது அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. சரியா? அது என்னன்னு பாத்தீங்கன்னா lipids. Phospholipids are bilayers forms the basic structure of the cell membrane. Lipidsலயே பாத்தீங்கன்னா phospholipids எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா bilayers இருக்கும். அது எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா basic structure, cell membraneோட basic structure அது form. சரியா? புரிஞ்சுச்சா? What is the main component of the cell membrane? Cell membraneோட ரெண்டுலயே இருக்கிற cell membraneோட main component என்ன அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. lipids. ஞாபகத்துல வச்சுக்கோங்க. ஓகே. என்ன சொல்லிருக்கோம்? selectively permeable membranes are crucial for regulating the movement of substance into and out of cells. அதாவது ஒரு செல்லுக்குள்ள யார் வர்றது போகிறதுன்றத டெசிஷனை வந்து எடுக்கிறவங்கள வந்து selectively permeable membranes தான் உள்ள வர முடியும், போக முடியும். சரியா? இதுல வந்து மெயின் காம்போனன்ட் ஒன்னு இருக்கு. சரியா? அந்த செல் மெம்பரேன்ல இருக்கிற காம்போனன்ட் எதுல? ப்ரோகாரியோட்டிக் யூகாரியோட்டிக்ல ஒரு செல் மெம்பரேன் மெயினா இருக்கு. சரியா? மெயின் காம்போனன்ட்டா இருக்கு. அது என்ன? அது அந்த மெயின்
காம்பனன்ட் செல் மெம்பரேன்ல இருக்கிற அந்த மெயின் காம்பனன்ட் என்ன அது அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. லிப்பிட். லிப்பிட வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா பாஸ்போலிபிட்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த பாஸ்போலிபிட்ஸ் எப்படி இருக்கும்னா பைலேயரா இருக்கும். அது என்ன பண்ணும், அது வந்து ஒரு பேசிக் ஸ்ட்ரக்சரை செல் மெம்பரேன்ல ஃபார்ம் பண்ணும். தெரிஞ்சுக்கங்க. அடுத்து வந்து லைசோசோம்ஸ் ஆர் மெம்பரேன் பாண்டட் ஆர்கனல்ஸ் கண்டைன் டைஜஸ்டிவ் என்சைம்ஸ். லைசோசோம்ஸ் எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய ஏற்கனவே சொல்லியிருக்கேன், எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகை. இதெல்லாம் பாத்தீங்கன்னா இது எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா ஒரு டைஜஸ்டிவ் என்சைம்னு சொல்லியிருக்கோம். அது வேஸ்ட்டை வந்து சாப்பிடும். சரியா, அது வந்து வேஸ்ட்டை தான் சாப்பிடும். வாட் வுட் மோஸ்ட் லைக்லி ஹேப்பன் டு தி செல் ஆஃப் இட்ஸ் லைசோசோம்ஸ்? மால் ஃபங்க்ஷன் நடக்குது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அப்ப என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா the cell would accumulate waste product and cellular debris நடக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா lysosomes are responsible for digesting cellular waste. இது வந்து சூசைட் செல்ஸா அது மாறிடும். செல்லுலர் டிப்ரிஷ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சரியா, சூசைட் செல்ஸா அது மாறி. அடுத்து vacuoles are cell bonded. உங்களுக்கு நான் அதை சொன்னதுதான். சரியா, இதுல என்ன கேட்டிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா which of the following statement true about vacuoles? vacuoles அனிமல்ஸ்ல இருக்கிற vacuolesல எது வந்து true அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. they store, அத சொல்லிருக்கேன்ல உங்ககிட்ட, the store variety of molecules include waste product அதுல தான் ஸ்டோர் பண்ணும். animals vacuoles primarily function in the storage ஃபங்க்ஷனுக்கு தான் அது பிரைமரி ஃபங்க்ஷனா அது செயல்பட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி. அடுத்து வந்து எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் ER னு சொல்லுவாங்க. in network of membranes within the cytoplasm of a eukaryotic cell. What is the main difference between ER சரிங்களா and அது rough ER க்கு smooth ER? rough ER னா RER, smooth ER னா SER. இது ரெண்டுக்குமான main difference என்ன? network of membranes எதோடது? எண்டோபிளாஸ்மிக் ஒரு நெட்வொர்க் ஆஃப் மெம்பரேன் எங்க இருக்கு? சைட்டோபிளாசத்துல இருக்கு. சைட்டோபிளாசம் எங்க இருக்கு? யாரோட சைட்டோபிளாசம்? யூகாரியோட்டிக் செல்லோட சைட்டோபிளாசம். ஞாபகத்துல வச்சுக்கோங்க. எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் வந்து ஒரு நெட்வொர்க் மெம்பரேன் இருக்கு, நெட்வொர்க் மெம்பரேனா இருக்கு. எதுல? சைட்டோபிளாசத்துல இருக்கு. அந்த சைட்டோபிளாசம் எங்க இருக்கு? யூகாரியோட்டிக் செல்ல இருக்கு. அதோட டிஃபரன்ஸ். அப்புறம் ரஃப் ER இருக்கும், அதான் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம். அதோடதும் ஸ்மூத் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலத்துக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ் என்ன? சரி, டிஃபரன்ஸ் என்னன்னு பார்த்தோம்னா எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் has ribosomes attached to its surface while SER does not. சரிங்களா, என்ன சொல்லிருக்காங்கன்னு புரியுதா? ரைசோசோம்ஸ் சர்ஃபேஸ்ல ஒட்டிக்கிட்டு இருக்குமா ரஃப் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம். ஆனா ஸ்மூத் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் அப்படி இருக்காது. ரைசோசோம்ஸ் RER ஃபெசிலிட்டேட்டட் புரோட்டீன் சிந்தசைஸ். புரோட்டீன் அது சிந்தசைஸ் பண்ணும். எப்படி? தட்டி தூக்கணுமா அரை மணி நேரத்துல? இன்னும் क्वेश्चंस இருக்கு, அதை நாளைக்கு வீடியோல பார்க்கலாம். ஏன்னா இதுவே அரை மணி நேரம் வீடியோவா இருக்கும், போர் அடிச்சிடும். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். அதுலயும் பை.